தீபாவளி ஸ்பெஷல் இன்றைக்கி டே 2. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியான வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி உளுந்த வடை செய்கிறதுக்கு 250 கிராம் அளவுக்கு உளுந்து நான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மலர்ந்து சூப்பராக ஊறி வரும். அதை மிக்சர் ஜாரில் கொடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படின்னு. இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாமா? கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா மாவு, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு கொஞ்சம் காரமாக இருக்கும், வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பச்சை மிளகாய் போடாமல் தான் குழந்தைங்களுக்காக செஞ்சுருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு சேர்த்துக்கலாம். மாவு அரைக்கிறப்போ தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும். நம்ம முழுசாக அப்படியே நிறையா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்பவே மாவு தண்ணி விட்டு போயிடும். அப்போ எண்ணெயை குடிச்சிரும். பாருங்கள், நம்மளுக்கு பார்க்குறப்பவே தெரியும் மாவு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு. இப்போ பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன போல் கையிலேயே டைரெக்டாக தட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வாழை இலை இல்லைனா பால் கவர் அதில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் இந்த மாவை வச்சு அழகாக சின்னதாக தட்டி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க இப்படியே டைரெக்டாக செஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது வேக விட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வெளியில் நல்லா வெந்துடும், உள்ளே மாவு அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் டு சிம் அந்த மாதிரி மாற்றி வச்சு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாகவே அது குக் ஆகிடும். கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்காது. அப்படியே பர்ஃபெக்டாக சூப்பராக கிறிஸ்பியான ஒரு வடை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு நம்ம வடையை வேக விட்டு எடுத்துக்கலாம். சூப்பர் பர்ஃபெக்ட். நம்ம அப்படியே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாம். நல்லா சூடாக கொதிக்க இது கூட கார சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இது தாண்டா சொர்க்கம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து சாப்பிடுங்க. இனிமேல் டேஸ்ட் அதிகமாகவே ஆகிடும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுக்கோங்க. நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சஜஷன் பண்ணுங்கள். அடுத்து என்ன தீபாவளி ஸ்நாக்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.